திருச்சிற்றம்பலம். தினம் ஒரு திருமந்திரம். திருச்சிற்றம்பலம். தோன்றிய எல்லாம் துடைப்பன் அவனன்றி என்று நின்றார் என்றும் ஈசன் இணையடி மூன்று நின்றார் முதல்வன் திருநாமத்தை நான்று நின்றார் நடுவாகி நின்றாரே. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். தோன்றிய எல்லா துடைப்பன் அவன் அன்றி என்று தொடங்கும் பாடலை இப்பொழுது நாம் காண இருக்கிறோம். இந்த பாடல் திருமந்திரத்தில் 7ஆம் தந்திரம் நடுவு நிலைமை அதிகாரம் இடம்பெற்றுள்ள மற்றும் ஒரு அற்புதமான பாடலாகும். உலகப் பொருட்கள் அனைத்தும் அழியக்கூடியவை என்பதையும் இறைவனின் திருவடியை பற்றி கொண்டு நடுநிலைமையோடு இருப்பவர்களே அந்த பேரொழியை சேர்வார்கள் என்பதையும் திருமூலர் இதில் விளக்குகிறார். தோன்றிய எல்லாம் துடைப்பன் அவனன்றி என்று கூறுகிறாரு. அப்படி என்றால் என்ன? இந்த உலகத்தில் உருவான, அதாவது நாம் எல்லாம் தோன்றியிருக்கிறோம் அல்லவா, அத்தனை பொருட்களையும் உயிர்களையும் ஒரு காலகட்டத்தில் அழிப்பவன், துடைப்பவன் அந்த இறைவனே. அவனை தவிர வேறு எவராலும் காலத்தின் ஓட்டத்தை தடுக்கவே முடியாது. ஏன்று நின்றார் என்று ஈசன் இணையடி. எவர் ஒருவர் அந்த ஈசனுடைய திருவடிகளையே தஞ்சம் என்று ஏற்று உறுதியுடன் நிற்கிறாரோ அவருக்கு அழிவே கிடையாது. மூன்று நின்றார் முதல்வன் திருநாமத்தை. இங்கே மூன்று என்பது ஆணவம், கண்மம், மாயை குறிக்கிறது. அந்த மும்மலங்களை குறிக்கும். இந்த மூன்றையும் கடந்து நின்று முதல்வனாக இறைவனின் திருநாமத்தை எப்போதும் சிந்திப்பவர்கள் மேலாக விளங்குகிறார்கள். நான்று நின்றார் நடுவாகி நின்றாரே. நான்று என்றால் என்ன? தொங்குதல் அல்லது பற்றி பிடித்தல் என்று பொருள். இறைவனின் திருவடியை பற்றி கொண்டு உலகில் ஆசைகளில் சிக்காமல் நடுவு நிலைமை, அதாவது சமநிலை என்று கூறுகிறோமே, அதில் தவறாமல் வாழ்பவர்களை இறைவனோடு கலப்பார்கள். இதனை விளக்கும் ஒரு கதையை நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். ஒரு முறை நாரதர் தான் மட்டுமே விஷ்ணுவின் சிறந்த பக்தன் என்று எண்ணிக்கொண்டிருந்தார். பகவான் விஷ்ணு அவரிடம் ஒரு கிண்ணம் எண்ணெய் கொடுத்தார். இது எல்லாருக்கும் தெரிந்த கதைதான், இருந்தாலும் கேளுங்கள். நாரதரே, இந்த கிண்ணத்தில் ஒரு சொட்டு எண்ணெய் கூட கீழே சிந்தாமல் இந்த உலகத்தை சுற்றி வாருங்கள் என்று கூறினார். நாரதரும் மிகுந்த கவனத்துடன் உலகை சுற்றி வந்தார். ஒரு சொட்டு கூட சிந்தவில்லை. திரும்பி வந்ததும் விஷ்ணு கேட்டார், நாரதரே, உலகை சுற்றி வரும்போது எத்தனை முறை என் நாமத்தை சொன்னீர்கள் என்றார். நாரதர் சொன்னார், பரந்தாமா, என்ன கேள்வி இது? என் கவனம் முழுதும் எண்ணெய் சிந்தாமல் இருப்பதிலேயே இருந்தது. உங்களை நினைக்க நேரமே இல்லை என்று கூறினார். அப்போது விஷ்ணு ஒரு விவசாயியை காட்டினார். அந்த விவசாயி காலையில் எழுந்ததும் ஒரு முறை ஓம் நமோ நாராயணாய என்று சொல்லிவிட்டு தன் நிலத்திற்கு செல்வான். நாள் முழுவதும் உழைப்பான். இடையில் ஒரு முறை இறைவனை நினைப்பான். இரவு படுக்கிறானே, அப்பொழுது படுக்கும்போது ஒரு முறை நன்றி சொல்வான். விஷ்ணு விளக்கினார், நாரதரே, நீங்கள் கடமையை செய்யும்போது என்னை மறந்தீர்கள். ஆனால் இந்த விவசாயி தன் குடும்ப கடமைகளை செய்து கொண்டே நடுநிலையாக இருந்து தன் மனதை என்னிடம், நான்று என்று கூறுகிறோமே, என்னிடம் வைத்துள்ளான். உலக துன்பங்கள் அவனை வாட்டினாலும் அவன் என் நாமத்தை பற்றி இருக்கிறதால் அவன் எனக்கு மிக நெருக்கமானவன் என்று கூறினார். சரி, இதன் நீதிதான் என்ன? உலகில் தோன்றும் யாவும் அழியக்கூடியவை. ஆனால் நமது கடமைகளை சரியாக செய்து கொண்டு நடுநிலைமையாக இருந்து இறைவனின் திருவடியை மட்டும் பற்றி கொண்டு வாழ்பவர்களுக்கு பிறவி துன்பம் கிடையாது. தோன்றிய எல்லா துடைப்பன் அவன் அன்றி ஏன்று நின்றார் என்றும் ஈசன் இணையடி மூன்று நின்றார் முதல்வன் திருநாமத்தை நான்று நின்றார் நடுவாகி நின்றாரே. நன்றி, வணக்கம். உமா பாலசுப்ரமணியன்.